அனைவருக்கும் மாலை வணக்கம். 502க்கு 601. இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் ரிசல்ட் வந்திருக்குது. சரி நண்பர்களே, இப்போ டைரெக்டாக நம்ம நேற்று 447 இருக்கட்டும், 837 இருக்கட்டும், 947 இருக்கட்டும், நம்ம பலதரப்பட்ட எண்களை நம்ம நேற்று கணிப்புகளாக பார்த்தோம். ஆனால் நேற்று 502க்கு 601 சிம்பிளாக ஏ போர்டில் ப்ளஸ்ஸு, பி போர்டில் மைனஸ், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸில் மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கு அப்படின்னா, இந்த 601 அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் டே சார்ட்டில் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது என்ன வந்திருக்கு, 57533433 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதிலேருந்து ஒரு செட்டு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக இந்த ரெண்டையும் நான் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த 601 நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இருக்க இந்த 601 இருக்கு இல்லையா, இந்த 601 இங்கே என்ன இருக்குன்னா, 601க்கு 753, 601க்கு 433. இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல 53 இருக்குது, இந்த இடத்துல 43 இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று பிசியில் போனால் நம்மளுக்கு என்னவாக வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்று 23ஆக பிசியில் வரணும். நம்மளுக்கு பிசியில் 23 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 63ஆக பிசியில் வரணும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பிசி மட்டும் நம்ம இதிலேருந்து பார்ப்போம். பிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 23, 63 இவ்வளோ தான். அப்படி ஏ போர்டையும் சேர்த்து இதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7க்கு 4னா 4க்கு 1. ஸோ 123 163. இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் மொத்தம் 2 தான். 123 163 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. நான் இதை உங்களுக்கு தனியாக நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற 601 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 2 3 1 2 3 அப்படி அதை பரட்டினா 3 2 1, அதே மாதிரி 1 6 3 அதை பரட்டினா 3 6 1. இந்த 4 செட்டு தான் நம்ம நாளைக்குரிய கணிப்புகளாக பார்க்குறோம். இருந்தாலும் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1 2 3 அதை பரட்டினா 3 2 1, 1 6 3 அதை பரட்டினா 3 6 1. மொத்தம் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மொத்தம் 4 செட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே. இது இல்லாமல் பார்த்தோம்னா, நம்ம இதே வியாழன் வெள்ளி போன வாரம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு காமிக்கிறேன். போன வாரம் நம்மளுக்கு 262. போன வாரம் ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதுலேருந்து பார்க்கக்கூடியது என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வியாழன் மற்றும் வெள்ளி அப்படிங்கிற இடத்துல 2க்கு 9 அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் 6 அப்படிங்கும்போது 6க்கு 3. ஸோ இந்த இடத்துல 2க்கு 9னா 6க்கு 3. அடுத்தது பி போர்டை பொறுத்திருக்கோம். 6க்கு இங்கே 9க்கு, 6க்கு 9னா 0க்கு 3. அடுத்தது சி போர்டில் இங்கே 2க்கு 5 இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, இந்த இடத்துல 2க்கு 5 இருக்குது. ஸோ 2க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6க்கு 9 அப்படின்னா 0க்கு 3, 2க்கு 5 அப்படின்னா 1க்கு 4. ஸோ நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடியது 334. அவ்வளோதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மொத்தம். இதிலேருந்து நம்ம உங்களுக்கு திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணியே நான் எழுதி காமிக்கிறேன். ஸோ நம்ம எடுத்ததையும் அப்படியே நான் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் டேரெக்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 321 123, 361 163, 334 அதை பரட்டினா 433. இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம நாளைக்குரிய கணிப்புகளாக பார்க்குறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஏன்னா நான் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இல்லை. ஓகே. இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு 321 123 361 163 334 439 33 மொத்தம் 6 செட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு காமனாகவே இந்த 0க்கு பவர் என்ன தெரியுங்களா? 0க்கு நம்மளுக்கு நான் பிசியை சொல்கிறேன். 0க்கு 3 பவர்.
1க்கு வந்து 4 தான் பவரு. ஆனால் 1க்கு 4 பவர் வராமல் ஒரு வேளை 1க்கு வந்து 5 வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நான் பிசியில் 35 அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, இது இல்லாமல் இந்த 0வுக்கு வந்து 3 பவர், 0வுக்கு வந்து 2 பவர். அப்படிங்கும்போது 0வுக்கு நான் 2 நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறேன்னா, இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல 900, அதேமாதிரி இந்த இடத்துல 421, 4க்கு 2, 2க்கு 1, 4க்கு 2, 2க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு 0வாக முடியலாம். ஒருவேளை அது வந்து 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை 020 வந்து பிசியில் வரலாம். அப்படி இல்லை அந்த 02வை திரும்பி இறங்கி வரலாம். ஒரு பவர் காமனாக 0வுக்கு 2 பவரு, 1க்கு வந்து இந்த பேட்டர்ன் படி 2, 1, 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 02 அப்படின்னு நான் கணக்கு எடுக்கிறேன். அப்படிங்கும்போது நான் என்ன செய்கிறேன், இதே ஏபிலையும் நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் ஒரு அப்படியே தலைகீழாக வச்சோம்னா 4210. ஏபியை பொறுத்த வரைக்கும் 0, அதே மாதிரி 02. ஸோ ஏபியில் நான் என்ன பண்ணுறேன்னா 02 அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் எழுதுகிறேன். ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஏபியை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணல, இருந்தாலும் நம்ம வந்து ஏபியை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? 335 20, அதே மாதிரி 02. ஸோ இதுலேருந்து காமனாக ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ்சிபிசியில் ரொம்ப எனக்கு வந்து நாளைக்கு இந்த பவர் சார்ட்டு படி பார்த்தா 2002 இது வந்து எங்கே மாதிரி வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 3113, 2332 இது வந்து ஏபிஎஸ்சிபிசியில் எல்லா போர்ட்லேயுமே கண்டிப்பாக வந்து மாறி மாறி எங்கே இருந்தாலும் மாறி 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 வந்து வர்றதுக்கு மாதிரி இருக்குது. 03யும் நான் இது வந்து சேர்த்துக்கிறேன். 0330 அவ்வளோதான். இதுதான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கணிப்புகள். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 321123, 361163, 334 பிசியை பொறுத்த வரைக்கும் 35 20 02, ஏபியில் 02 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணியே கொடுத்துருக்கோம். பாருங்கள், நீங்களும் கெஸிங் எடுத்து பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சுருக்கமாக 3 நாளைக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த எண்ணை வந்து மறக்கக்கூடாது, நாளைக்கு இந்த எண்ணெய் வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புனா அது 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 3 அதுக்கு சப்போர்ட்டாக 0வும் கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற நம்ம எடுக்கிற கணிப்புகளில் இருக்குது. 1 0 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1க்கு 0, 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி வந்தாலுமே 3 வாய்ப்பு எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. அதாவது ஏ போர்டில் 3 ரொம்ப சொல்ல போனால் ஏ போர்டில் 3 நண்பர்களே, அவ்வளோதான். ஏ போர்டில் 3, 1 சி போர்டில் இல்லை பி போர்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் 3 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 தான். சப்போஸ் 4 5 6 சப்போஸ் 3 இல்லை அப்படின்னா 9 அப்படிங்கிற மாதிரி ஏ போர்டு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய கணிப்புகள். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்பவும் சொல்கிறேன், 3-2-1 இன்றைக்கி ரம்மி எதிர்பார்த்தது. இன்றைக்கி சொல்லப்போனால் நான் அந்த 2 மணி நிலவரத்துக்கு மேலே எதிர்பார்த்தது வந்து 879 அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி காலிலேருந்தே வந்தது வந்து இந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை நம்ம எடுத்த பேட்டர்லேருந்து ஒரு வேளை அப்படியே டோட்டலாக மாறி வருமோ அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சேன். 871 நினச்சேன், ஆனால் 601 அப்படிங்கிற 879 நினச்சேன், ஆனால் 601 மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நாளைக்கு அப்படிங்கும்போது எல்லாம் டைரக்ட் பவராக தான் இது போன வாரமும் ரிசல்ட் வந்திருக்குது. அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பார்க்கும்போது 3-2-1 1-2-3 அப்படிங்கிற மாதிரியும், சப்போஸ் அந்த ரம்மி பேட்டர்னில் இல்லை அப்படின்னா 361 163 அப்படிங்கிற மாதிரி மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்டு அப்படிங்கும்போது போன வாரம் இதே வியாழன் வெள்ளி அப்படிங்கும்போது மட்டும் அந்த இடத்துல நம்மளுக்கு 334 சொல்லப்போனால் 334 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கணிப்பு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு 02 அப்படிங்கிறது நேற்று பிசியில் வந்துச்சு. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரலாம்.
ஸோ இன்றைக்கி அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது நாளைக்கு கூட இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அவசியம் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரி 1ஆம் தேதி 2026 நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 4D கெஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி மெம்பர்ஷிப்பில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அது முழுக்க ஒன்லி 4Dயாக தான் வரும். 4Dயில் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த 6601 அப்படின்னு இருந்தால் 2012 2026 25 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே சரி, ஒரு உதாரணத்துக்கு அந்த பேட்டர்னில் இங்கே வந்தாலும் சரி, இல்லை அந்த பேட்டர்னில் இங்கே வந்தாலும் சரி, இல்லை அந்த பேட்டர்னில் இங்கே வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்து பேர் பண்ணும்போது அதுலேருந்து எந்த நம்பர் அதிகமான ரிப்பீட்டடான நம்பர் இருக்கோ அதை தான் வந்து நம்ம 4Dயில் மெம்பர்ஷிப்பில் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். அதனால் இப்போலேருந்தே நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2026 புத்தாண்டு பிறக்கிறதுக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து 4D கணிப்புகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதனால் மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் நான் நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப்பில் ரொம்ப அதிகமாகலாம் நம்ம இது பண்ணல. ஜஸ்ட்டு பேசிக்கான ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிங்க. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன மாதிரி கணிப்புகள் எடுக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே பவர் வீடியோ கொடுத்துருக்கோம். பவர் வீடியோ வேணுங்கிறவங்க திரும்பவும் கேளுங்க. நான் அந்த வீடியோவை வீடியோவில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் லிங்கில் பேஸ்ட் பண்ணுறேன். அது வேணுங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.